ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000லேருந்து 25,000 இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியா, அதிகரிக்குது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதோட டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட ஸ்டார்டிங் வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன? 25,000 மக்கள் தொகைக்கும் 20,000 மக்கள் தொகைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ 25,000 மைனஸ் 20,000, ஓகேவா, டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20,000 இருந்தது தான் 25,000 மாறுது. அப்போ 20,000ங்கிற அந்த ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அதை டிவைடட் பையில் போடணும் இன்ட்டு 100, ஓகேவா. இது இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ். அதே இது டிக்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா சேம் தான். டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எதுலேருந்து குறைஞ்சிருக்கு அதோட ஃபைனல் வேல்யூ, ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கே வந்து டிக்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா கீழே வந்து என்ன வரணும், 25,000 வரணும். ஏன்னா 25,000லேருந்து தான் 20,000 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில், மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 25,000லேருந்து 20,000 போச்சுன்னா 5,000 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100. ஸோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். மேலே இருக்க 3 0, இங்கே கீழே 3 0 அடித்தாச்சு, இங்கே ஒரு 0 அடித்தாச்சு. அடுத்து 1 2 2 10. ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 × 5 25 தான் இருக்குது. ஸோ இது பர்சன்டேஜ். ஏன்னா இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ்னால 25%.